மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்கன்னா, நான் நேற்று பெங்களூர் போயிருந்தேன் ராஜாஜி நகருக்கு. அங்கே ஆல்பெக் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. உண்மையிலே உள்ள ஐட்டங்கள்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பார்த்துங்க, ஷவர்மா நம்ம அண்ணன் எப்படி நீட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே சிக்கனில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. அது இல்லாமல் பிரியாணியும் கொடுக்குறாங்க. நான் இந்த அண்ணன் ஷவர்மா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை லைட்டாக அப்படியே செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொட்டியை 2 பக்கம் மாட்டி லைட்டாக உள்ளேருந்து அப்படியே ஒரு க்ரீம் எடுத்து தடவிட்டு ஷவர்மாவில் வெட்டி வச்சிருந்த எடுத்து உள்ளே பேக் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாரு. இதுக்கடுத்து என்னென்னடா ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு திரும்ப அண்ணன் பண்ணி முடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நமக்கான பேக்கிங் தான் ஷவர்மா. ஆனால் வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், கிரில் வந்து அதை பார்க்கும் போதே நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிடுச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிறது, இதுக்கு பேர் கோல்டன் சிக்கனுங்க. அதை சுற்றி இருக்க ஐட்டம் எல்லாமே சிக்கன் தான். நிறைய கலராக ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு பேர் இருக்குங்க, எனக்கே அது என்னன்னு சொல்ல தெரில. அதெல்லாம் மெனுவில் பார்த்தா ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க முடியும். அது கோல்டன் ப்ரௌனிஸாக இருக்கனால அதுக்கு பேர் கோல்டன் சிக்கன்லாம். மக்கள் வந்து இதை ஃபுட்டுக்கு காம்போ வாங்கி நிறைய பேர் சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அதோட குலோப் ஜாமுனும் நிறைய ரைஸ் வெரைட்டி, ஜீரா ரைஸு, கீ ரைஸு, இந்த மாதிரி நிறைய ரைஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரைஸ்க்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கன் காம்போ வாங்கிட்டு மக்கள் இங்கிட்டு நின்றவங்களாம் நின்று அப்படி வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த சைடு என்னடா இருக்குதுன்னு பார்த்தா, அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன், மட்டன் அங்கிட்டு குமிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதிலே முழுக்கோழி, ஒவ்வொரு சிக்கன்லேயும் வேறு லெவல் வெரைட்டிஸுங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் நான் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ இதனால எவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்னு நமக்கே தோணுச்சு. உண்மையிலே அங்கே வாங்கிட்டு வந்திருந்த காம்போஸும் நல்லா தாங்க இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், அதாவது கிரில் சிக்கன் ஒரு ஆஃபும் அந்த கோல்டன் சிக்கனும் வாங்கிட்டோம். ஷவர்மா கொஞ்சம், அப்புறம் ஒரு 5 ரொட்டி வாங்கிட்டோம். இதை தாங்க போட்டிருக்காங்க. அது கீ ரைஸ் காம்போ, அரேபியன் காம்போ, மிக்ஸ்டு செமி ட்ரை காம்போ, சைனீஸ் காம்போ, எக்ஸிக்யூட்டிவ் காம்போ, ரெமாலி ரொட்டி காம்போ, பிரியாணி ரைஸ் காம்போ, இந்த மாதிரி இன்னும் நான் சும்மா அவங்க மேலே ஒட்டியிருந்தது மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.